தஞ்சை புதிய பஸ் நிலையம் அருகே போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களை மடக்கிய போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இளநீர் வழங்கினார். வெயில் காலத்தில் தொண்டைக்கு இதமா இளநீர் குடிங்க, மண்டைக்கு பதமா ஹெல்மெட் போடுங்க என அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தார். ஏப்ரல் துவக்கத்தில் இலங்கைக்கு இந்திய பிரதமர் மோடி வருவார். அப்போது சம்பூர் சூரிய சக்தி மின் நிலையம் திறக்கப்படும் என இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹெராத் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவுடன் பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுல் தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார். திடீரென வியட்நாம் மீது ராகுலுக்கு இவ்வளவு அன்பு இருப்பதற்கான காரணம் என்னவென்று பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். புத்தாண்டு பிறந்தபோது அங்கிருந்த ராகுல் 22 நாட்கள் வியட்நாமிலேயே செலவிட்டுள்ளார். தன் தொகுதியில் கூட அவர் இவ்வளவு நாட்கள் செலவிடுவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் முடினாபட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவரது மகள் சிவானி வயது 13, 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிவானி தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். சென்னையிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நோக்கி 3 பேர் பைக்கில் சென்றனர். வல்லம் பகுதியில் உள்ள தொண்டியாறு அருகே சென்றபோது அரசு பஸ் பைக் மீது மோதியது. பைக்கில் சென்ற துரைக்கண்ணு, அவரது மனைவி பச்சையம்மாள், மகள் கோபிகா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். துக்க நிகழ்வில் பங்கேற்க சென்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள அனல்மின் நிலையத்தின் குளிரூட்டும் அறை மற்றும் கட்டுப்பாட்டு அறை பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சார வயர்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து நாசமாகின. தீ விபத்து காரணமாக 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி பதவியேற்றார். அவரது புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்தோ கனடாவைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் மற்றும் டெல்லியில் பிறந்த கமல் கேரா ஆகியோர் மார்க் கார்னியின் அமைச்சரவையில் இணைந்துள்ளனர். கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 2வீலரில் சென்ற ஒருவர் விபத்தில் சிக்கி இரத்த காயங்களுடன் இருந்தார். அவ்வழியாக சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி விபத்தில் காயமடைந்த நபரை கட்சி நிர்வாகி காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விபத்தில் காயமடைந்த நபருக்கு உதவிய அமைச்சரை அங்கிருந்தவர்கள் பாராட்டினர். திமுக அரசை வரும் சட்டசபை தேர்தலில் வீழ்த்தியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டிய காலமும் நேரமும் நெருங்கிவிட்டது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். நாம் அனைவரும் ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்து பணியாற்றி திமுகவை வீழ்த்திடுவோம், தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை தமிழகத்தில் அமைத்திடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் ஹோலி கொண்டாட்டத்தின் போது இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது கல்வீச்சு சம்பவங்கள் நடந்தன. மோதல் ஏற்பட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இங்குள்ள சில பகுதிகளில் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த நாட்களில் மற்ற பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதே நேரம் 18 முதல் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் முழுதும் பரவலாக இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி பஸ் மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு எலவனாசர் கோட்டை நோக்கி சென்றது. வாழவந்தான் குப்பம் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த புல்லட் பைக்கும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதின. பைக்கில் வந்த அதே பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவர் சந்தோஷ் ஸ்பாட்டிலேயே பலியானார். அமெரிக்கா முழுதும் ஒரே நேரத்தில் சூறாவளி, புழுதி புயல், காட்டுத்தீ பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை மொத்தம் 26 பேர் பலியாகியுள்ளனர். மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காட்டுப்பாக்கம் கிராமத்தில் முறையான மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த லோகநாதன் என்பவரது கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டது. தலைமறைவான லோகநாதனை போலீசார் தேடுகின்றனர். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மக்கள் அதிகம் கூடும் கடற்கரை பகுதியில் வார இறுதி நாட்களில் திரைப்படம் திரையிட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே பெரிய திரை அமைக்கப்பட்டு விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் திரையிடப்பட்டது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். களத்தில் சீறி பாய்ந்த காளைகளை காளையர்கள் மடக்கி பிடித்து அடக்கியனர். வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு வெள்ளி, சில்வர், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன.